ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம அரிசி பருப்பு சாப்பாடு தாங்க வைக்க போகிறோம். அதில் இன்னைக்கு வித்தியாசமாக தட்டைப்பயிறு போட்டு வைக்க போகிறோங்க. அதுக்கு நான் குக்கரை வச்சுருக்கிறேன். நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு நம்ம கொஞ்சம் தேங்காய் எண்ணெயில் ஊற்றலாம். பாருங்கள், அது வரை எண்ணெய் காயட்டும். பாருங்கள், தட்டைப்பயிரை ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சுட்டு 2 விசில் விட்டு நான் எடுத்து வச்சுருக்கிறேங்க. 1 கிளாஸ் அரிசி, அதில் பாதி தட்டைப்பயிறு போட்டிருக்கிறோம், வேக வச்சு வச்சிருக்கிறோம். இப்போ பாருங்க, எண்ணெய் காயட்டும். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சுங்க. ஒரு பட்டை போடுறோம், கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் உளுந்தம்பருப்பு, ஒரு வரமிளகாய். தீய சிம்மில் வச்சுக்கிடுவோம், வெடிக்கட்டும். கடுகு வெடிச்சிருச்சுங்க. இப்போ நம்ம ஒரு கையளவு சின்ன வெங்காயம் போடுறேன். நீங்கள் பெரிய வெங்காயம்னா ஒரு வெங்காயம் கீறி போச்சுக்கலாம். இப்போ வெங்காயம் வதங்கட்டும். இப்போ வெங்காயம் ஒரு அளவுக்கு வதங்கிடுச்சுங்க. நம்ம இந்த சமயம் கருவேப்பிலை, கொத்தமல்லி போடுறோம். தக்காளி பழம், ஒரு பழம், ஒரு அளவுக்கு பெரியது, அதை பொடி பொடியாக கட் பண்ணி அதையும் போடுறோம். இப்போ இது நல்லா வதங்கட்டும். நம்ம அதுக்குள்ளார பாருங்கள், சீரகம், பூண்டு, இதை அம்மியில் நான் 1-2 அரைச்சிட்டு வர போகிறேன். நீங்கள் உரல் இருந்தால் இடிச்சுக்கலாம். இப்போ இது வதங்கிட்டு இருக்கட்டும். இப்போ தக்காளி வதங்கிடுச்சுங்க. நம்ம இந்த சமயம் கொஞ்சம் போல் மஞ்சத்தூள், கொஞ்சம் குழம்பு மசால் தூள், ஒரு 1/2 டீஸ்பூன், இதையும் போட்டு வதக்கலாம். உப்பு கொஞ்சம் போட்டுடலாம். இது நல்லா இதை வதங்கட்டும். இப்போ கொஞ்சம் மசால் வாசம் போயிடுச்சுங்க. இப்போ நம்ம அளவு தண்ணி வச்சிடலாம். 1 கிளாஸ் எடுத்துருக்குறோம், அதுக்கு 2.5 கிளாஸ் தண்ணி. இப்போ ஒலை கொதிக்கட்டும். இப்போ ஒலை கொதிக்குதுங்க. நம்ம அரிசி போட்டுடலாம். அரிசி பாருங்க, ஒரு உலக்கு ஆளாக்கு. பாருங்க, தட்டைப்பயிறு வேக வச்சது, அதில் பாதி 2 விசிலுக்கு எடுத்து வச்சிருந்தோம். இப்போ இது நல்லா இது கொதிச்சு வரட்டும். நம்ம அதுக்கப்புறம் குக்கர் மூடி போட்டுக்கலாம். உப்பெல்லாம் சரி பார்த்துக்குருவோம். இப்போ சரியா இருக்குதுங்க. இப்போ நம்ம நோணிக்கிட்டு வச்சிருக்கோம்ல ஜீரகம், பூண்டு, அதை இந்த சமயம் நம்ம போட்டுருவோம் மேலாப்புல. இப்போ நல்லா கொதிக்கட்டும். கொதி வந்ததுக்கு அப்புறம் நம்ம குக்கர் போட்டுக்கலாம், மூடி போட்டுக்கலாம். இப்போ நம்ம எடுத்து பார்க்கலாங்க. இப்போ நல்லா கொதிக்குது. இப்போ ஒரு கிளறிட்டு மூடி போட்டு நம்ம மூடி வச்சிடலாம். ஒரு விசில் விட்டுட்டு நம்ம சிம்மில் ஒரு 10 நிமிஷம் விட்டு எடுக்கலாங்க. இல்லை உங்கள் குக்கரை பொறுத்து ஒவ்வொன்றும் 2 விசில் 3 விசில் விடணும். அது மாதிரி பார்த்துக்கங்க. இப்போ நம்ம கேஸ் வந்துருச்சு, நம்ம விசில் போட்டுடலாம். இப்போ 2 விசில் வந்தோம், நம்ம இப்போ ஆஃப் பண்ணிக்கிற போகிறோம். இப்போ நம்ம எடுத்து பார்க்கலாங்க. இப்போ கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம கொஞ்சம் போல் ஒரு துளி நெய் ஆப்சண்டாங்க.
குழந்தைகளுக்கெல்லாம் கொடுக்குற மாதிரி இருந்தால் நல்லா நெய் விட்டு கொடுக்கலாம். நல்லா பிரியாணி மாதிரி வாசம் நல்லா செம சூப்பராக இருக்குங்க. இது வந்து இந்த கொங்கு மண்டல சைடு, கோயம்புத்தூர், திருப்பூர் சைடெல்லாம் டெய்லி அவங்க வீட்டில் மேக்ஸிமம் ஏதோ ஒரு பருப்பு போட்டு இந்த அரிசி முறை சாப்பாடு வச்சுருவாங்க. வந்து ஒன்றும் இல்லாட்டி ஒரு தக்காளி பழம் போட்டுனாலும் இந்த சாதம் வச்சு சாப்பிடுவாங்க. செம டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம பிரியாணிக்கு அது இதுன்னு தேடி எடுக்கிறதுக்கு பிரியாணி செய்யணும்னா இல்லை இதாகும். இதுனா சீக்கிரம் நம்ம செஞ்சிடலாம். ருசியாகவும் இருக்கும். தட்டைப்பயிர் போட்டு செஞ்சு சாப்பிடு பாருங்க, அதை விட ரொம்ப நல்லா இருக்கும். செஞ்சு சாப்பிடு பாருங்க, பிடிக்கும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. வாழ்க வளமுடன். மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம். இப்போ நல்லா நம்ம மூடி வச்சுருவோம். மூடி வச்சுட்டு சாப்பிடும்போது எடுத்துக்கலாம்.